4 வருஷம் ஆச்சு. இப்போ வாடகை கொடுக்கல, ஒன்று கொடுக்கல, தண்ணி வரி, கரண்ட் பில்லு கொடுத்த கட்ட வச்சுங்க. நான் ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டில் வந்து ஒருத்தன்ட்ட விட்டேன், நம்ம சினிமாக்காரர். அவர் மேல் வாடகை போட்டார். அது வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு. 4 வருஷம் ஆச்சு. இப்போ வாடகை கொடுக்கல, ஒன்று கொடுக்கல, தண்ணி வரி, இந்த வரி எல்லா பேருமே சேர்ந்து கார்பரேஷன் வரைமுகன்னு நான் கட்டுறேன். கரண்ட் பில்லு கொடுத்த கட்ட வச்சுங்க. என் வீட்டில் வந்து இன்னும் எனக்கு இதாகலை. இப்போ தான் ரிலீஸ் பண்ணிருக்கு. அதுக்கு மேல்முறையீடு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு மேல்முறையிடான் போயிருக்காங்க. இது வேற ஒருத்தர் நான் டென்ஷன் ஆகிடுவான். அது இப்போ தான் 4 வருஷம். அதாவது நான் போய் கோர்ட்டில் அலைஞ்சு இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன 3 பேர் போட உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் பட்டால் நம்ம மனுஷன் வந்து அது ஒரு வியாதி ஆகிடும். இருக்கிறவங்க ஆண்டம் கொடுத்தது அவ்வளோதான். அது நல்ல நீதி இருந்து இப்போ தான் வந்து உட்காந்து சொல்லி தீர்ப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, ஊராக போகிறீங்க, வித்தியாசமான சாப்பாடு இருக்கும், நம்மளுக்கு உடம்புல செட் ஆகணும், நம்மளுக்கு அது ஏஜ் ஃபேக்டர்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. நான் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டயட் எல்லாம் நான் வந்து வண்டி கடையிலையும் சாப்பிடுவேன், ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவேன், 5 ஸ்டார்லையும் சாப்பிடுவேன், 3 ஸ்டார் எல்லா ஹோட்டலையும் சாப்பிடுவேன். யார் எங்கே கிடைச்சதோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இந்த கடை நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். பறிச்ச இடத்துல நிப்பாட்டுப்பா. அந்த சின்ன வண்டி கடை வச்சுருப்பாங்க, சின்ன கடையாக இருக்கும். அங்கே போய் காலையில் இட்லி இது சாப்பிட்டு கிளம்பிடுவேன். கிராமத்தில் பூந்துருவேன். அங்கே சின்ன சின்ன கடையாக இருக்கும். ஆமாம். அப்புறம் ஷூட்டிங் போனால் அங்கேயே ஒரு இப்போ கோழி வாங்கி கொடுத்து, மீன் வாங்கி கொடுத்து அங்கேயே சேர்ச்சிடுவோம். கிராமத்துலேயே அங்கே லைவா ஸ்பாட்லே அங்கே சமைச்சு சாப்பிடுறது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு பொறுத்தவரைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம். அது அதே மாதிரி அவர் ராமராஜன் அப்படி தான், கங்கைமரன் அப்படி தான். எல்லாம் ஆகாது. இப்போ செந்தில் வந்துட்டாருப்பா, இங்கே ஆர்டர் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஓ, நீங்கள் வந்துட்டாலே செட்டில் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர்.